ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிருத்திஸ் ட்ராவல். நம்ம இன்றைக்கி காஞ்சனகிரி மலைக்கு தான் போயிருக்கோம். ஆமாங்க, இன்னைக்கு பௌர்ணமி இல்லை, அதனால் காஞ்சனகிரி மலைக்கு போனோம்னா சூப்பராக சாமியை பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பாடு செம்மையான ஒரு படையல் பிரசாதம் சாப்பிட்டுட்டு வடை பாயாசம் ரசம் சாம்பார் எல்லாம் போட்டு பொரியலோட செம்மையாக சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கு தான் கிளம்பி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கு ஒரு இங்கேருந்து ஒரு 5:30 5:30-6 மணிக்கு கிளம்பியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஆதவன் மறைஞ்சிட்டார். ஸோ மறைஞ்ச பிறகு தான் அங்கேருந்து கிளம்பணும். அப்படியே போயிட்டு இரவு 12 மணி வரைக்கும் கோயில் ஓப்பனில் இருக்கும். அதனால் அழகாக வண்டி எடுத்துக்கின்னு போயாச்சு. ஸோ போயிட்டு நானும் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், சன் செட்டில் ஆகிடுச்சு, சூரியன் மறைஞ்சிட்டார் ஆதவன். ஸோ அவரை இது பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேர் தான் வழக்கம் போல் கிளம்பியாச்சு. ஸோ காஞ்சனகிரிக்கு போகிறதுக்கு ஓகே. அப்படியே பார்த்துக்கினே பேசிக்கினே அங்கேருந்து காஞ்சனகிரி மலை வண்டி ஏற போகிறது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கிருத்திஸ் ட்ராவல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணிக்கின்னு பாருங்கள். நம்ம வாட்சிங் அவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்கிட்டே நம்ம திருவள்ளம் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, ஆற்றுல தண்ணியெல்லாம் போயின்னுக்குதில்ல செம்மையாக. ஆமாண்டா, இவ்வளோ தண்ணியா? ஆமாம்பா, கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கொஞ்சம் தண்ணியாவது ஓடுதில்ல. ஆறுன்னா தண்ணி இருக்கதா செய்யும், ஆறுனா மணல் இருக்கதா செய்யும்ன்ற மாதிரி கொஞ்சமாவது தண்ணி போயின்னு தாங்க இது பண்ணி ஆற்றல திருவள்ளம் ஆற்றுல. ஓகே, அப்படியே பேசிக்கிட்டே நம்ம பிரிட்ஜை கடந்து போய்கிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா, என் பின்னாடியே சூரியன் மறைஞ்சிட்டார். ஸோ அவருடைய ஒளி கதிர் வந்து அப்படியே பயங்கரமாக மின்னுதில்ல என் பின்னாடியே. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. ஓகே, அவ்வளோதான், வேறு என்ன. அப்படியே பேசிக்கிட்டே நம்ம இது என்னது சீக்கராஜபுரம் பெல்லுக்கு பின்னாடி வந்துட்டோம். அங்கே பார்த்தா பெரிய பெரிய வவ்வாலுங்க வீட்டுக்கு போயின்னுறாங்க. அதை தான் நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வவ்வால், எல்லாம் பயங்கரமாக பறந்து வந்து போகுது. இவன் வேறு வண்டி தாறு மரம் ஓட்டுறானா வளைஞ்சு அதனால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. அப்படியே ஓரளவுக்கு. இங்கே பாருங்களா, இவ்வளோ பெரிய வவ்வாலெலாம் யாரும் பார்த்துருக்க மாட்டிங்களா, நம்ம வீட்டில் பதிவு பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா, செம்ம பெருசாகுதுல, இவ்வளோ பெரிய வவ்வால் இன்னும் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்துக்கிட்டே நம்ம லாலாபேட்டை தாண்டி காஞ்சனகிரி மலை பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இது என்னது கருவூரெல்லாம் வாங்கி கடையில் இப்போ நம்ம இந்த மலை மேலே தான் போக போகிறோம். ஸோ நிறைய நம்ம வீடியோலாம் இருக்குதுல்ல, நிறைய வாட்டி போட்டிருப்போம். ஆனால் டைம் கிடைக்க சொல்லலாம் காஞ்சனகிரி மலைக்கு வந்துடுவோம். அதே மாதிரி இன்றைக்கி பௌர்ணமிக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சாமியை பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. என்னடா எப்போ போகிற சாப்பாடா? ஆமாம்பா, சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எங்கால வண்டியை அழகாக ஓட்டுறேன்னா எகிரி ஓட்டிக்கின்னு வளைச்சி ஓட்டின்னு இருந்தார். அப்படியே பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த மலை மேலே தான் போகிறோம். ஆல்மோஸ்ட்டு நம்ம ஆருத்ராவுக்கும் வீடியோலாம் போட்டிருப்போம், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ போய் பாருங்கள் எப்படி இதுன்ட்டு. நம்மக்கிட்ட நிறைய கிருத்திஸ் ட்ராவல் காஞ்சனகிரின்னு போட்டால் நிறைய வீடியோ இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டைமிங்கில் செம்மையாக எடுத்துருப்போம். இப்போ பௌர்ணமிக்கு நம்ம போயின்னுக்கிறோம். இன்னும் நிலா வரல. ஸோ வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக வெயிட்டிங். பேசிக்கிட்டே நேராக போயிட்டார், ரோடு நல்லா இருக்குதுன்ட்டு. அப்புறம் வந்து என்னடா இப்படி பண்ணிட்டே வாண்டி போகிறேன். நான் தான் சொன்னேன்ல எங்கே போகிறேன் அப்படின்னு. போயிட்டே இருக்கிறான் பார்த்தா ரோடு இருந்தால் போதும், போயிடுது. அதான் அப்படியே போயிடுது. லைட்டு கீட்டு கட்டி வைக்கணுமா? லைட் கட்டி வைக்கணுமா? எங்கே இங்கே கீரோன்ட்டா போயிட்டாப்பா நினைச்சேன். இது வண்டி போயிட்டே இருக்குது. பௌர்ணமி நிலாவை காணடா, நிலா வந்தால் தானடா பௌர்ணமி. ஜனங்களுக்கு மேலே போகிற மாதிரி தெரியல. நீ அதிகமாக ஜனங்களும் ஆல்ரெடி மேலே போயிடுச்சா? அப்புறம் ஆட்சி கற்றுக்குறாங்க.
அப்படியே பார்த்துக்கினே லைவ் வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் போக போகிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்திலலாம் அடி ஒளி வெள்ளத்தில் சூப்பராக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம், போயிட்டு லைவாக பார்க்கலாம். நிறைய பயிற்சி வேணுமோ? நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். வச்சுட்டு ப்ராப்ளம் உடச்சிட்டான் வண்டியை. வண்டி முருகிட்டா ஓட்டத்துலேருந்து போயிட்டு சாப்பிட்டான். ஒரு கேமராமேன் உட்காந்துக்கிறாரு, அழுங்காமல் குழுங்காமல் வண்டியை ஓட்டணும்னு தோணுது. உனக்கு இஷ்டத்துக்கு ஓட்டுற ஆஃப் பண்ணுற. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மேலே எடுத்து வந்து விட்டார். ஸோ இப்போ தான் நம்ம அதில் இங்கே இருக்கிற சாமியை பார்த்துட்டு அடுத்து வந்து உள்ளே போயிட்டு அங்கே பிரசாத சாப்பிட்டு போகலாம். வாங்க போகலாம்.
மேலே வந்துட்டோம். காஞ்சனகிரி மலை மேலே தான் இருக்கிறோம். இப்போது சந்திரன் பகவானுக்காக வெயிட்டிங். ஸோ அவர் கண்டிப்பாக காட்சி அளிப்பாருன்னு தெரியும். அதுக்காக தான் பார்த்துட்டு போவோம். கண்டிப்பாக ஒவ்வொரு வாட்டியும் மேலே வந்த பிறகு தான் அவருடைய சொந்த பகவானுடைய தரிசனம் பண்ணுவோம். இதே போல் வந்துட்டு அழகாக சந்திர பகவானுடைய தரிசனம் பண்ணலாம். பண்ணிவிட்டு சாப்பிட்டு நீங்களும் வந்தீங்கன்னா ஈவினிங் டைமில் அழகாக சாப்பிட்டுட்டு எல்லாம் சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு சூப்பராக போகலாம். வாங்க போகலாம். இது பாருங்கள், குளக்கரையில் தான் இங்கேருந்து மேலே பார்த்தா கண்டிப்பாக சந்திர பகவான் நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பார். ஒவ்வொரு வாட்டி இங்கேருந்து தான் அவரை தரிசனம் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். பிறகு என்ன சாப்பிட்டுக்கிட்டெல்லாம் முடிச்சாச்சு, சாமி தரிசனம்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம். ஒரு 7:30 7:45 வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சுல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள், லைக் பண்ணின்னு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம இப்போது வீட்டுக்கு போக சொல்ல செம்மையான வியூகளாக இருக்குது. அது என்னால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க போகலாம், இறங்கலாம். ஓட்டாதான் நீ போய் சேருவேன். நாங்கடா ஓட்ட அதுவா போகுது. மாஸ்டா போனாடா யாராலும் தன்மை தாய் வருவார்ல. அப்படியா வருவாரா? முதல்ல தேசியவாதினா தான்னா குச்சிருந்தாங்கிறேன். ஆனால் வண்டி போய் கருப்பு ₹1 ₹2 மீதி கருப்பு பாக்கெட்ல கொளுத்து இல்லை, கட்டிலையும் போடல. ஏண்டா என்னடா கேமரா அப்படித்தான் கிளிக் அடி வைக்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட் போயிடலாம்டா அதுலேருந்து. வீடியோ என்ன சார் தெரியும் இல்லை வெளியிட்டம் தெரியணும். தெரியாது, அதெல்லாம் தெரியும். தெரியாது வேற